அர்கானுல் ஈமானில் ஐந்தாவது கடமை அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர். அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை ஈமான் கொள்வது. மறுமை நாளை ஈமான் கொள்வது என்பது மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கும். மௌத்துக்கு பிறகு நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு செய்திதான் அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர். இது ஒரு பெரிய தலைப்பு. இது ஒரு பெரிய தலைப்பு. இந்த ஒரு ருக்குன், இந்த ஒரு கடமை, இது பெரிய தலைப்புகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி. இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை இந்த வாரத்தில் பார்ப்போம். முடியவில்லை என்றால் அடுத்த வாரத்திலும் இந்த தொடரை செய்வோம். ஒரு மனிதன் இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை ஈமான் கொண்டு நம்பி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த மனிதன் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவன் என்பதில் இன்ஷா அல்லாஹ் சந்தேகம் இல்லை. அவன் உலகத்திலும் வெற்றி பெறுவான், மறுமையிலும் வெற்றி பெறுவான். ஆகவே இங்கே நாம் படிக்கக்கூடிய இந்த செய்திகளையும் கவனமாக கேட்டு அதற்கேற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இதிலே முதலாவதாக மறுமை நாளை பற்றி நாம் சொல்லும்போது பல செய்திகளை உள்ளடங்கும் என்று சொன்னோம். அதில் முக்கியமான செய்திகளை மாத்திரம் இந்த ஆசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதை இன்ஷா அல்லாஹ் நாம பார்ப்போம். முதலாவதாக ஃபித்னத்துல் கபர், கபருடைய குழப்பம், கபரில் ஏற்படக்கூடிய ஃபித்னா. அதாவது கபரில் வைக்கப்பட்டவுடன் அங்கே 2 மலக்குகள் வந்து நம்ம என்ன செய்வாங்க, எடுப்பாட்டுவார்கள். அவர்கள் எங்களிடத்திலே 2 கேள்விகளை கேட்பார்கள். உன்னுடைய மன்னிக்கவும், அவர்கள் 3 கேள்விகளை கேட்பார்கள். ஒன்று, அல்லாஹ் பத்தி கேட்பார்கள், நம்முடைய மார்க்கத்தை பற்றி கேட்பார்கள், இறை தூதரை பற்றி கேட்பார்கள். இதற்கு சரியான விடை சொன்னால் அவர் வெற்றி பெற்றவர் என்று அர்த்தம். அவர் சரியாக விடை சொல்லவில்லை என்றால் அவர் தோல்வி அடைந்தவர் என்று அர்த்தம். அது பற்றி ஒரு நீளமான பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அது பற்றி நமக்கு அழகாக விளக்குகிறது. இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, கபரில் இந்த மனிதன் அடையக்கூடிய இன்பங்களும் அதாபும். கபர் என்ற அந்த வாழ்க்கையில், கபர் என்கிற அந்த மறுமையுடைய முதல் அந்த தங்குமிடத்தில், பர்சகுடைய அந்த வாழ்க்கையில் இந்த மனிதன் கபரில் வைக்கப்பட்டவுடன் அவனுக்கு 3 கேள்விகள் கேட்கப்பட்டு அதுக்கு அவன் சரியாக விடை சொல்லணும். ஒரு சரியான மனிதன் 3க்கும் விடை சொல்லுவார். பிழையான மனிதன் 3க்கும் விடையளிக்க மாட்டார். ஒன்று சரியாக விடையளிப்பவர் 100க்கு 100 விடை அவருக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இன்னொருவருக்கு 0. 2 நிலைதான் அங்கு இருக்கிறது. ஆகவே நாம் 100க்கு 100 மார்க் என்று சொல்லக்கூடிய அந்த அதுக்கு உதாரணத்துக்காகத்தான் அதை சொல்லுகிறேன். அப்படி அந்த 3க்கு 3, 10க்கு 10, 100க்கு 100 என்பது போல 3க்கு 3, அல்லது 3ஐ நீங்கள் எந்த மார்க்ஸ் போட்டாலும் 100க்கு 100 என்று சொல்லலாம். ஆக இங்கே முழுமையான விடை சொல்வது என்று அர்த்தம். அவர் வெற்றி பெற்றவர். அதற்கு 0, 3க்கும் விடை சொல்ல முடியாதவர், அவர் தோல்வி அடைந்தவர் என்று அர்த்தம். அந்த 3 கேள்விகள் முக்கியமான கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு விடை சொல்வது முக்கியம். இந்த உலகத்தில் வாழ்வதே அந்த 3 கேள்விகளுக்கும் விடையை தயாரிப்பதற்குத்தான். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது அந்த 3 கேள்விகளுக்கு. கேட்பாங்க, எக்ஸாம் இருக்குது, எத்தனை கேள்வி வரும்? 20 கேள்வி, 30 கேள்வி, 50 கேள்வி. 50 கேள்வியா? 30 கேள்வியா? கேள்விகளா? 20 கேள்விகளா? 5 கேள்விதான். இப்படியா? ரொம்ப ஈஸியா இருக்குமே. ஆம், இந்த 3 கேள்விகளும் ஈஸியான கேள்வி, விடையும் ஈஸியானது. ஆனால் இந்த கேள்விகளுக்கு விடை அளிப்பது
உலகத்தில் உள்ள கேள்விகளுக்கு விடையளிப்பது போன்று அல்ல. உலகத்திலே ஒரு எக்ஸாமுக்கு கேள்வி நாம் அளிக்க வேண்டும் என்றால், விடையளிக்க வேண்டும் என்றால், அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண வேண்டும் என்றால், அந்த எக்ஸாமிலே தரப்படக்கூடிய அந்த கேள்விகளில் கேள்விகளுக்கு விடையளித்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த சிலபஸை சரியா படிக்கணும், கவனிச்சு படிக்கணும், நேரம் ஒதுக்கி படிக்கணும். மறுமையுடைய கேள்விக்கு, கபருடைய இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டும் என்றால் அந்த கேள்விகளை சரியாக விளங்க வேண்டும், விடைய தெரியணும். உலகத்தை போல இந்த 3 கேள்விகளை என்னென்று விளங்கணும், அந்த 3 கேள்விகளுக்குரிய விடைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோட விடையளிக்க முடியாது. கேள்விகளை விளங்கி விடைகளையும் தெரிந்து நாம் இருப்பதோட அந்த கேள்விகளை நாம் விளங்கியது போல, விடைகளையும் விளங்கியது போல எங்களோட வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் உலக மறுமையுடைய கேள்வி பதில், மறுமையுடைய கேள்வி பதிலுக்கான வித்தியாசம். உலகத்தின் எக்ஸாம்களில் பாஸ் பண்ண வேண்டும் என்றால் கேள்விகளை விளங்கி விடைகளை தெரிந்து அதற்கு விடையளிப்பது. மார்க்கத்திலே மறுமையிலே கேட்கப்படக்கூடிய, கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாம் அந்த கேள்விகளை அறிந்து கொள்வது போல அமல்களையும் அதற்கேற்றவாறு வாழ்ந்தால் விடை சொல்லலாம். இதை நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இரண்டாவதாக, கபரிலே கிடைக்கிற இன்பங்கள், கபரிலே கிடைக்கிற துன்பங்கள், இந்த 2 கேள்விகளுக்கும், 2 அந்த பகுதிகளுக்கும் விடையாக நாம் இப்போது படிக்கக்கூடிய அந்த நீளமான ஹதீஸ் விடை தர போகிறது. அந்த ஹதீஸை பார்ப்போம். பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மத் இது போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ். பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்களோடு நாங்கள் ஒரு ஜனாசாவில் வெளியாகி சென்றோம். ஒரு ஜனாசாவை அடக்குவதற்கு நபி அவர்களோடு நாங்கள் வெளியாகி சென்றோம். அந்த சஹாபி அன்சாரி சஹாபி, கபர் வரைக்கும் நாங்கள் சென்று விட்டோம். இன்னும் அந்த கபர் தோண்டப்படக்கூடிய வேலை முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரை சுற்றி கபருக்கு அருகாமையில் அமர்ந்தார்கள். நாங்களும் அந்த கபரை சுற்றி அமர்ந்தோம். எங்களின் தலை மீது ஒரு பறவை இருப்பது போன்று இருந்தோம். அப்படி என்றால் அமைதியாக இருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே ஒரு குச்சி இருந்தது. அவர்கள் அந்த குச்சியினால் பூமியை கிளறிக் கொண்டிருந்தார்கள். பிறகு அவருடைய தலையை உயர்த்தினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று 2 தடவைகள் அல்லது 3 தடவைகள் இந்த வாசகத்தை சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், ஒரு மூமினான அடியான் இந்த உலகத்தின் முடிவிலே மறுமையை எதிர்நோக்கியவனாக, அப்படி என்றால் சக்கராத்துடைய நிலை என்று அர்த்தம். உலகம் முடிய போகிறது, மறுமையை எதிர்பார்க்கிறார், மறுமை என்ற அந்த வாழ்க்கைக்கு நுழைய போகிறார். இது சக்கராத்துடைய நிலை, தொண்டை குழியில் ரூஹு வந்திருக்கும் நிலை. இதை நாம் ஒவ்வொருவரும் அடைய போகிறோம். தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று இல்லை என்றால் நாளை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி ஒரு மூமினான அடியான் இருந்தால் அவர்களுடைய அந்த அடியானிடத்திலே வெள்ள முகங்கள் உள்ள மலக்குமார்கள் வானத்திலே இருந்து இறங்கி வருவார்கள். அவர்களின் முகமோ சூரியனை போன்றது, பிரகாசம் உள்ளது. அவர்களிடம் சுவர்க்கத்தில் உள்ள கபன் ஆடைகளில் ஒரு கபன் ஆடை இருக்கும். சுவர்க்கத்தில் உள்ள நறுமணங்களும் கொண்டு வருவாங்க. இப்ப இந்த அடியாருடைய ரூஹை கொண்டு போவதற்கு சுவர்க்கத்திலே இருந்து துணி, சுவர்க்கத்திலே இருந்து வாடை, நறுமணம். அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு என்றால் எந்த அடியானுடைய
உயிரை கைப்பற்ற போகிறார்களோ அந்த அடியானுடைய கண் பார்க்கும் தூரம் அளவிற்கு. இதெல்லாம் யாரு? அவானு மலக்குல் மௌத், மலக்குல் மௌத், உயிரெடுக்கிற மலக்குடைய உதவியாளர்கள். அவங்க கண்ணட்டிய தூரம்னா எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் இருப்பாங்க பாருங்க. பிறகு மலக்கல் மௌத் வருவாங்க அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்திலே நாம் நமது ஊர்களிலே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிரெடுக்கிற மலக்குக்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, அவருக்கு இஸ்ராயில் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மலக்கே கிடையாது. இஸ்ராஃபீல் என்கிற மலக்கு இருக்கிறாங்க, இஸ்ராஃபீல் என்கிற மலக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சூர் ஊதக்கூடியவர்கள், அவங்க உயிரெடுக்கிறவங்க இல்ல. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு மலக்கு இல்ல. உயிரெடுக்கிற மலக்குடைய பேரு மலக்குல் மௌத், மலக்குல் மௌத். அப்ப அந்த அடியானுடைய கண்ணட்டிய தூரத்துக்கு பிரகாசம் உள்ள சூரியனை போன்று பிரகாசம் உள்ள வெள்ள முகங்கள் உள்ள மலக்குகள் வந்திருப்பாங்க. அவங்கதான் மலக்கல் மௌத்துடைய அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியாளர்கள். பிறகு மலக்கல் மௌத் வருவாங்க. அந்த அடியானுடைய தலைப்பகுதியிலே அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். பிறகு சொல்லுவார்கள், ஐயத்துஹன் நஃப்ஸு த்தய்யிபா, தூய்மையான ஆத்மாவே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹ்வுடைய பிழை பொறுப்பும் பக்கமும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தின் பக்கமும் வெளியாகி வா அப்படின்னு அழைப்பாங்க. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி என்று அல்லாஹ் சொல்லானே. அப்ப இது ரூஹ் எடுக்கப்படும் போதும் இந்த செய்தி சொல்லப்படும், கியாமத் நாளிலும் இந்த செய்தி சொல்லப்படும். இப்படி சொல்லி அழைப்பார்கள். அந்த உயிர் எப்படி குழைத்த மாவில் இருக்கக்கூடிய முடியை எப்படி மன்னிக்கவும், அந்த காலத்திலே தண்ணீர்களை அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய முறைகள்ல ஒன்று தோல் பை, தோலால் செய்யப்பட்ட பை, அதிலே தண்ணி எடுத்து கட்டி வச்சிருவாங்க உயரத்துல. அந்த தண்ணி தேவையாண்டா அந்த தண்ணியுடைய அதாவது அந்த தோல் பையுடைய மேல் பகுதி அதை அவிழ்த்து தேவையான அளவுக்கு தன்னுடைய தண்ணீர் எடுத்து திரும்ப அதை கட்டி அப்படி வச்சிருவாங்க. அப்ப அந்த தோல் பையிலிருந்து தண்ணீர் சொட்டுகள் எப்படி கொட்டுமோ அது கொட்டுவதற்கு எந்த சிரமமும் இருக்காது. சிரமம் இல்லாமல் தோல் பையிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போல நம்ம எல்லாம் இப்ப டெப்ப திறந்தா தண்ணி வருது, பாத்திரத்துல வச்சு எடுத்து ஊற்றுவோம் தண்ணி வருது. அந்த காலத்துல அப்படி இந்த மாதிரி தோல் பைகளில் தான் வைத்துக் கொள்வார்கள். இப்ப தோல் பையிலிருந்து எப்படி தண்ணீர் சொட்டுகள் இலகுவாக கொட்டுமோ அது போன்று இந்த உடலில் இருந்து இந்த உயிர் இலகுவாக வெளியாகும். அந்த உயிரை எடுத்துக்கொள்வார்கள் மலக்கல் மௌத். பிறகு அதை ஒரு கண் பொத்தும் அளவு கூட தன்னிடத்திலே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த சுவர்க்கத்தின் ஆடை இருக்கிறதே கபன், அதனுள் வைத்து விடுவார்கள். அதனுள்ளேயே சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நறுமணமும் இருக்கும். அது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிஸ்க், கஸ்தூரி வாழையை விட மிக நறுமணம் உள்ள, உலகத்துல ஆக டாப் கஸ்தூரி எங்க இருக்குதோ, யார் வைத்திருக்கிறார்களோ அதை விடவும் மிக நறுமணம் வீசக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பதற்காக அந்த மலக்குமார்கள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள், மேலே நோக்கி செல்வார்கள். இங்கே நமக்கு விளங்குகிறது அல்லாஹ் உயரத்தில் இருக்கிறான் என்பது விளங்குகிறது. நான் அரபு வாசகத்தை படிக்கவில்லை, நேரத்தை கருத்தில் கொண்டு அதை அவர்கள் ஏறிக்கொண்டு செல்வார்கள். மலக்குமார்கள் இருக்கக்கூடிய சபைகளை கடந்து செல்லும் போது அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இது என்ன இவ்வளவு நறுமணம் வீசக்கூடிய ரூஹாக இருக்கிறது, மாஹாதர் ரூஹ் தய்யிப். இந்த அவர்களுக்கு தெரியும், ஒரு மூமினுடைய அடியானின் உயிர் கொண்டு செல்லப்படுகிறது, இது என்ன நறுமணம் வீசக்கூடிய உயிர், யாருடையது என்ற அந்த அர்த்தத்தில் கேட்பாங்க. அப்போது அந்த உயிரை கொண்டு போகக்கூடிய மலக்குமார்கள் சொல்லுவார்கள், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார்,
என்று சொல்வார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட மிக அழகான பெயரை. முதல் வானம் வரைக்கும் இந்த இதை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். பிறகு முதல் வானத்தை திறக்கும்படி கேட்பார்கள். அவர்களுக்கு முதல் வானம் திறக்கப்படும். அங்க இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் அந்த உயிரை அந்த அந்த உயிரை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த நிகழ்விலே அவர்களும் கலந்து கொள்வார்கள், ஆர்வப்படுத்துவார்கள். எந்த அளவுக்கு என்றால் அடுத்த வானத்துக்கு செல்லும் வரை, 7 வானங்கள் இருக்கிறதே, அடுத்த வானத்துக்கு செல்லும் வரை அங்கேயும் இதே போன்று நடக்கும். ஒவ்வொரு வானத்திலையும் கடைசியிலே 7ஆம் வானம் வரைக்கும் இதை கொண்டு சொல்வார்கள். கூறுவான், என்னுடைய இந்த அடியானின் உயிரை உயரத்திலே இருக்கக்கூடிய இல்லியீன், வமா அதுராக மா இல்லியூன், இன்ன கிதாபல் அபராரி லஃபீ இல்லியீன், நல்லவர்களுடைய உயிர்கள் எழுதப்படக்கூடிய 7 வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் அந்த இல்லியீன் என்பது. அங்கே போய் எழுதுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். பிறகு அவருடைய உயிரை பூமிக்கு எடுத்துக் கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் அங்கிருந்துதான் நான் அவர்களை படைத்தேன். பூமியில் இருந்துதான், மண்ணில் இருந்துதான். அங்கேதான் அவர்களை நான் மீட்டுவேன். பூமிக்குள் தான் அடக்கம் செய்யப்படுவார்கள். அங்கிருந்தே மீண்டும் ஒரு முறை அவர்களை நான் வெளிப்படுத்துவேன் கியாமத்து நாளுடைய மஹ்ஷருடைய அந்த மைதானத்திலே. பிறகு அவருடைய ரூஹு அவருடைய உடலுக்கு மீட்டப்படும். 2 மலக்குகள் அங்கே வருவார்கள். அவரை எழுப்பாட்டுவார்கள். அவரிடத்திலே கேட்பார்கள், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். இவர் சொல்லுவார், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவார். பிறகு கேட்பார்கள் அந்த இருவரும், உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவார். பிறகு அந்த 2 பேரும் கேட்பார்கள், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவார். பிறகு கேட்பார்கள், அதை எப்படி இவர் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் என்று தெரியும் என்று. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாமெல்லாம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை கண்ணால். ஆனால் வெறும் குர்ஆனில் இருந்து நபி அவர்கள் வந்தார்கள் என்கிற செய்தியை படித்தோம், நாங்கள் ஈமான் கொண்டோம். ஹதீஸை படித்தோம், ஈமான் கொண்டோம். அப்ப நமக்கு 3வது கேள்வியில் பார்ட் 1 பார்ட் 2. முதலாவது, இந்த மனுஷர் யாருன்னு கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று விடை சொன்னவுடன், இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேள்வி வைப்பாங்க. அப்ப இந்த மனிதர் சொல்லுவார், இந்த முஃமினான் அடியான் கராஅத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நான் ஓதினேன். ஃபஆமன்து பிஹி, அதை அவர்களை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். அவர்களை உண்மையும் படுத்தினேன். அப்படி என்றால் அதன்படி வாழ்ந்தேன். அப்போது வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் ஒரு அழைப்பை விடுவார், அழைப்பார். என்னுடைய அடியான் சொன்ன விடைகள் சரியானது, கரெக்டான விடை, 100க்கு 100, முழுக்க சரி. அவருக்கு இப்ப இங்கே கபருடைய சோதனை, அடுத்தது கபரிலே கிடைக்கக்கூடிய இன்பங்கள். அவருக்கு இதற்கு பிறகு என்ன கிடைக்க போகிறது? இன்பங்கள் கிடைக்க போகிறது. இவருக்கு சுவர்க்கத்திலே இருந்து விரித்து விடுங்கள். அப்படி என்றால் சுவர்க்க விரிப்பை விரியுங்கள். இனி சுவர்க்கத்துடைய அன்பளிப்புகள் கிடைக்க போகிறது. இப்போது நாம் இந்த உலகத்திலே வாழும்போது இதை செய்தால் எப்படியெல்லாம் நமக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே இன்பங்களை தருவான் என்று சொல்லுகிறோமே, இப்ப ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த ரூஹை போன்ற நம்முடைய ரூஹை எடுக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாங்க இந்த சோதனைக்கு உரிய இந்த உலகத்திலே நாங்க பக்குவமாக பொறுமையோட வாழ வேண்டும். வாழ்ந்தால் இந்த சம்பவம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். அல்லாஹ் கிடைக்க தௌஃபீக் செய்வானாக. இப்ப இவருக்கு சுவர்க்கத்திலே இருந்து ஒரு விரிப்பு விரிக்கப்படும். சுவர்க்கத்திலே இருந்து இவருக்கு ஆடையை அணிவியுங்கள். சுவர்க்க ஆடை இவருக்கு அணிவிக்கப்படும். இவருக்கு சுவர்க்கத்திலே இருந்து ஒரு வாசலை திறந்து விடுங்கள். அவருக்கு திறக்கப்படும். அங்கு இருக்கக்கூடிய நறுமணங்கள், அங்குள்ள வாடைகள் இவருக்கு வந்து கொண்டிருக்கும். அவருடைய கபரு அவருடைய கண்ணட்டிய தூரத்திற்கு விசாலமாக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய
நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிலைக்கு நாம் வரணும் என்றால் இந்த உலகத்திலே நாம் குர்ஆனும் ஹதீதும் எதை நம்மை செய்யும்படி அழைக்கின்றதோ அதை செய்ய வேண்டும். எதை தடுக்கின்றதோ அதை நாம தடுத்துக் கொள்ளணும். மாற்றமாக வாழ்ந்திருந்தால் சந்தர்ப்பம் இன்னும் இருக்கிறது. அந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து எங்களை நாங்கள் அந்த மாதிரியான தவறுகளை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்து மீட்டெடுத்து நம்மை நாம் நல்ல வழியில் செல்ல ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. தொடருவோம் அந்த ஹதீஸை. இப்போது அங்கே அழகிய தோற்றமுள்ள ஒரு மனிதர் வருவார். அழகிய ஆடை, நல்ல நறுமணம். அந்த மனிதர் வந்து சொல்லுவார், அல்லாஹ் உனக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை சொல்ல, நன்மாராயன் சொல்ல என்னை அனுப்பி இருக்கிறான். உனக்கு நல்ல செய்திகள் கிடைக்க போகிறது அப்படி என்று ஒரு நன்மாராய செய்தியை சொல்லுவார். இது உலகத்திலே வாழும்போது இப்படியெல்லாம் உனக்கு கிடைக்கும் சொர்க்கத்திலே என்று சொல்லப்பட்டதே, அந்த உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள். இப்ப இந்த மனிதர் சொல்லுவார், கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட இந்த மூமின் சொல்லுவார், மன் அன்ட, யாரப்பா நீ? இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நாளிலே இப்படி நல்ல அழகான தோட்டத்திலே அழகான ஆடை அணிந்து அழகான நறுமணத்தோடு வந்து என்ன நற்செய்தி சொல்லக்கூடிய மனிதர் யார் நீ? உன்னுடைய முகத்தை பார்க்கும்போது நல்ல செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒருவருடைய முகமாக இருக்கிறதே, நீ யார்? அருமை இல்லாத ஒரு இடத்திலே ஒரு மனிதர் வந்து நமக்கு நல்ல செய்திகளை சொல்லி நல்ல முகத்தோட வந்து பேசும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுவே ஒரு சந்தோஷமா இல்லையா? மனசுக்கு அமைதியா இல்லையா? இவர் கேட்பார், நீ யார்? அப்போது அவர் சொல்லுவார், அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன அமலுக சாலிஹ், நான் தான் உன்னுடைய நல்ல அமல்கள். என்ன நல்ல அமல்களை இந்த மக்கள் குறைத்து கொண்டும் செய்யாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த நல்ல அமல்கள் நாளை மறுமையில் தனிமையில் இருக்கக்கூடிய அந்த மன்னரைக்குள் இப்படியான அழகிய தோற்றத்திலே இப்படி நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு மனிதனை போன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குகிறார். இப்போது இந்த கபரிலே அடங்கப்பட்ட மனிதர் சொல்லுவார், மூமினான் அடியார், யா அல்லாஹ் கியாமத் நாளை கொண்டு வா. என்னடா என்னுடைய சொந்தம், என்னுடைய சொத்துகள் அங்க போகணும், நான் கியாமத் நாளை சீக்கிரம் கொண்டு வா. இது உலகத்திற்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட பர்சகங்கிற இடம். மறுமையில் இது சேர்ந்தாலும் இது ஆரம்ப கட்டம். இங்கேயே இவ்வளவு சிறப்புகள் என்றால் கியாமத்தில் எப்படி இருக்கும்? எனக்கு கியாமத்து நாளை சீக்கிரம் கொண்டு வா, கியாமத்து நாளை கொண்டு வா என்று சொல்லுவார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த மாதிரியான அடியார்களாக வாழ அல்லாஹ் மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. இந்த இன்பங்கள் கபர்களில் கிடைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மரணித்து சென்ற என்னுடைய மூதாதையர்கள், பெற்றோர்கள், உறவுகள் அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி கொடுப்பானாக. அடுத்த ஒரு மனிதன், இது ஒரு மூமினுடைய பிரிவு, அவருக்கு கிடைக்கிற இன்பங்கள். இன்னல் அப்தல் காஃபிர, இறை நிராகரிப்பாளனாக காஃபிராக மரணித்த ஒரு அடியான், அவனும் இந்த உலகத்தின் முடிவிலே மறுமையை எதிர்பார்த்தவனாக அந்த சக்கராத்தில் இருந்தால் அவனுக்கும் வானத்திலே இருந்து கருப்பு நிறமுள்ள மலக்குகள் வருவான். கருத்த முகமுள்ள, அங்கே வெள்ளை நிறமுள்ள, இங்கே கருப்பு நிறமுள்ள மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவாங்க. அவங்க கூடயும் துர்நாற்றமுள்ள ஆடை ஒன்று இருக்கும், அதை எடுத்துட்டு வருவாங்க. மலக்குமார்கள் இவனுடைய கண்ணெட்டிய தூரம் அளவுக்கும் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. மலக்கல் மௌத்துடைய உதவியாளர்கள். பிறகு மலக்கல் மௌத்து வருவாங்க, அவனுடைய தலை பக்கம் உட்காருவாங்க. கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய வேதனையின் பக்கமும் கோபமும் தண்டனையின் பக்கம் நீ வெளியாகி வா என்று அழைப்பு கொடுப்பார்கள். அவனுடைய உடலுக்குள்ளேயே அந்த உயிர் அங்குமிங்கும் ஓடும். ஏன்னா பயம், நாம் போகக்கூடிய இடம் ஆபத்தான இடம், அதற்கு நான் எதையும் நான் தயார் பண்ணிக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வையே நான் ஏற்றுக்கொள்ளல, மற்ற எதை செஞ்சிருப்பான்? பயத்துல அந்த உடலுக்குள்ள அந்த உயிர் ஓடும். எப்படி
ஒரு கம்பளி ஆடையை, கம்பளி துணியை தண்ணீரில் நனைத்து முள்ளு கம்பிகளில் போட்டு இழுத்தால் எப்படி அலங்கோலமாக பிஞ்சு வருமோ, அந்த நிலையில் இவனுடைய உடலுக்குள் இருந்து வலுக்கட்டாயமாக அந்த உயிர் பிக்கப்பட்டு அலங்கோலமாக பிக்கப்பட்ட நிலையிலே அந்த உயிர் கைப்பற்றப்படும். அதை எடுத்தவுடன் கொஞ்ச நேரம் கூட ஒரு கண் பொத்தி விழிக்கும் அளவு கூட தங்களிடத்திலே வைத்துக் கொள்ளாமல் அழுக்குள்ள அந்த துர்நாற்றம் உள்ள துணியிலே அந்த உயிர் வைக்கப்படும். அதை கொண்டு எடுத்துட்டு வெளில போவாங்க. உலகத்திலேயே அது போன்ற துர்நாற்றம் இல்லை. அப்படிப்பட்ட துர்நாற்றம் அடிக்கும். இதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பதற்காக மலக்குமார்கள் மேலே ஏறி செல்லுவார்கள். வானத்தின் பக்கம் மலக்குமார்களின் கூட்டங்களை கடந்து செல்லும் போதெல்லாம் அவர்கள் சொல்லுவார்களாம், இது என்ன கெட்ட ஒரு உயிர், கெட்ட ஒரு உயிர், துர்நாற்றம் அடிக்கின்றதே. அப்போது அவர்களுக்கு சொல்லுவார்கள் அந்த மலக்குமார்கள், உலகத்திலே சொல்லப்படக்கூடிய கெட்ட பெயர்களை கொண்டு இன்னாருடைய மகன் இன்னார், இது சொல்லப்பட்டு முதல் வானம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு சென்று அங்கேயே இந்த உயிரை மேலே எடுத்துக்கொண்டு செல்வதற்காக முதல் வானத்தை திறக்கும்படி கேட்கப்படும். அவனுக்காக, அந்த உயிருக்காக முதல் வானம் திறக்கப்பட மாட்டாது. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது அத்தியாயம் 40வது ஆயத்திலே இருக்கக்கூடிய லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, இவர்களுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. வலா யதுகுலூனல் ஜன்னah, இவர்கள் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள். ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ஸியாத், ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை. ஊசி துவாரத்தினுள் எப்படி ஒட்டகம் நுழைவதற்கு வாய்ப்பு இல்லையோ அதுபோன்றே இவர்களும் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அவர்களுக்கு முதல் வானம் திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா சொல்லுவான், இந்த அடியானுடைய இவனுடைய உயிரை சிஜ்ஜீன், அதாவது 7 பூமிகளுக்கும் கீழே இருக்கக்கூடிய இடம், இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன், கெட்டவர்களுடைய ஃபாஜிர்களுடைய உயிர் எங்கே, அவருடைய உயிரை எங்கே எழுதப்படும்? 7 பூமிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டோலையில் அதைத்தான் எழுதப்படும். அதுதான் சிஜ்ஜீன். 7 பூமிகளுக்கும் கீழே உள்ளது. ஆனால் நல்ல அடியானுடைய உயிர் 7 வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்தில் உள்ள அந்த பட்டோலையில் எழுதப்படும். எவ்வளவு வித்தியாசம் என்று பாருங்கள், எவ்வளவு உயர்வும் தாழும் என்று பாருங்கள். பிறகு அவனுடைய அந்த ரூஹை வீசப்படும், அவனுடைய ரூஹை வீசப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் இந்த திருவசனத்தை ஓதினாங்க. சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 31வது ஆயத்திலே இருக்கக்கூடிய ஆயத்தை ஓதினாங்க. வமன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்றார்களோ ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா, அவர்கள் வானத்திலிருந்து விடுவதை போல, வதஸ்தஃபுஹு த்வைர், அப்படி விழக்கூடியவனுடைய அந்த அந்த விழக்கூடியவனை போல, அவனை பறவைகள் எடுத்துச் செல்வது போல, தூரமான இடத்திலே காற்று அவனை அடித்துக் கொண்டு செல்வது போல அவனுடைய நிலை ஆகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 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 நேரத்தில் இந்த ஆயத்தை ஓதினார்கள். பிறகு அவனுடைய ரூஹை மீட்டப்படும். அங்கே 2 மலக்குமார்கள் அவனிடத்திலே வந்து அவனை எழுப்பாட்டுவார்கள். அவனிடத்திலே கேட்பார்கள், உன் ரப்பு யார் என்று கேட்பார்கள். அப்போது அவன் சொல்லுவான், கைசேதமே கைசேதமே எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். கைசேதமே கைசேதமே எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். நௌதுபில்லா. பிறகு உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கப்படும். அவன் அதற்கும் அதே விடையை சொல்லுவான், கைசேதமே கைசேதமே எனக்கு தெரியாதே. பிறகு உனக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படும். நபி அவர்களை பார்த்து கைசேதமே கைசேதமே எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். இப்ப 3 கேள்விகளுக்கும் விடை இல்லை, 0 மார்க்ஸ். இப்ப யுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பார். இவன் பொய் சொல்லிவிட்டான். இவன் ஒரு கேள்விக்கும் விடை சொல்லல. இவன் சொன்ன 3 விடைகளும் தவறானது. இவனுக்கு நரகத்திலே இருந்து ஒரு விரிப்பை விரியுங்கள். அப்ப கபருடைய ஃபித்னா, அதுக்கு கிடைக்கிற தண்டனை. நரகத்திலே இருந்து இவனுக்கு ஒரு விரிப்பை விரியுங்கள். நரகத்திலே இருந்து ஒரு வாசலை திறந்து விடுங்கள். அங்கிருக்கக்கூடிய சூடு,
அதனுடைய நச்சுத்தன்மை எல்லாம் இவனை பார்த்து வந்து கொண்டிருக்கும். அவனுடைய கபரு நெருக்கப்படும். எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய விழாக்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் வரை. வேறு ரிவாயத்துகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சேர்த்து காட்டுறாங்க. 2 விழாக்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து விடும் அளவுக்கு கபர் அவனை நெருக்கும். அங்கு ஒரு பார்ப்பதற்கு அசிங்கமான தோற்றமுள்ள முகமுள்ள ஒரு மனிதன் வருவார். அவனுடைய ஆடையோ மிக அழுக்காக இருக்கும். கடுமையான துர்நாற்றம் வீசக்கூடியவனாக வருவான். அவன் சொல்லுவான், இன்று நான் உனக்கு துக்கம் வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த நாளை பற்றித்தான் உலகத்திலே வாழும்போது எச்சரிக்கப்பட்டாய். இந்த நாள் உனக்கு சொல்லப்பட்டது. மறுமை இருக்கின்றது என்று சொல்லப்பட்டது, கபர் இருக்கின்றது என்று சொல்லப்பட்டது, கேள்வி கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டது. நல்ல விடை சொன்னால் இப்படியும், சரியான விடை சொல்லவில்லை என்றால் இப்படியும் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட நாள் தான் இது என்று அந்த மனிதன் சொல்லுவார். இவன் கேட்பான், கபரிலே அடக்கப்பட்ட இந்த காஃபிர் கேட்பான், நீ யார்? இப்படியான ஒரு கஷ்டமான சூழலில் இப்படியான தோற்றத்திலே வந்து இப்படியான செய்தி சொல்லக்கூடிய மனுஷன் நீ யார் என்று கேட்பான். உன்னுடைய முகமோ கெட்ட செய்தியை கொண்டு வரக்கூடிய அவருடைய முகத்தை போன்றிருக்கிறது, நீ யார்? அப்போது சொல்லுவா, அந்த உருவம் சொல்லும், அன அமலுக்கல் ஹபீஸ், நான் தான் உன்னுடைய கெட்ட செயல்கள். எந்த கெட்ட செயல்களை எல்லாம் இன்பமாக இருக்கிறது, காதுக்கு இன்பம், கண்ணுக்கு குளிர்ச்சி, உடலுக்கு இன்பம், நாவுக்கு ருசி என்று செய்து கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் அது. இதெல்லாம் அப்படியே பாழாகி விடாது, பாதுகாக்கப்பட்டு நாளை மறுமையில இப்படியான ஒரு நிலைக்கு வரும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். முதல் மனிதர்களுடைய அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் எங்களை ஆக்கட்டும். இவனுடைய லிஸ்ட்ல அல்லாஹ் ஆக்கிவிடக் கூடாது. அல்லாஹு அக்பர். இவன் சொல்லுவானாம், ரப்பி லா துகிமிஸ் ஸாஅ, ரப்பி லா துகிமிஸ் ஸாஅ, கியாமத்தினால கொண்டு வந்துடாத. இது பர்ஸகுடைய இடம். இது ஒரு உலகத்துக்கும் மறுமைக்கும் மத்தியில் உள்ள ஒரு இடைப்பட்ட இடம். மறுமையுடைய முதல் வாசல், முதலிடம். இங்கே இப்படி என்றால் மறுமையில் எப்படி எனக்கு தண்டனை இருக்கும்? ஆகவே கியாமத்தினாலே கொண்டு வந்து விடாதே என்று சொல்லுவான். இந்த ஹதீஸ் பல ரிவாயத்துகள் பல விதமாக வந்திருந்தாலும் இந்த ஆசிரியர் கொண்டு வந்த இந்த ரிவாயத்தோட நிறுத்திக் கொள்கிறேன். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் கியாமத்தினாலை நம்ப வேண்டும் என்கிற தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். கியாமத்தினாளுடைய மறுமை நாளுடைய விஷயத்தை சொல்வதற்கு அதற்குள் பல செய்திகள் இருக்கிறது. அதிலே முதலாவதாக அதாப ஃபித்னத்துல் கபர், அடுத்தது நயீமுல் கபர் அதாபி அதாபு, கபருடைய அந்த குழப்ப நிலை, கபரிலே கிடைக்கக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் என்கிற 2 பகுதிகளுக்காக இந்த அதீதை ஆதாரமாக நான் இந்த ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒன்று இருக்கிறது என்பதை நாங்க நம்பணும். நம்பணும்னு என்ன அர்த்தம்? அதுக்கேற்றவாறு வாழணும். அதுக்கேற்றவாறு வாழணும். இந்த கபரில் நம்மளை கொண்டு வச்ச உடனே யாரும் வரமாட்டாங்க. யாரும் வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்தால் கபர் வரைக்கும் அவனோட கூட 3 விஷயங்கள், 3 அவனுடைய சொத்துகள் அல்லது 3 அவனுடன் சேரும், அவனை தொடரும். அவனுடைய ஜனாசாவை அவனுடைய சொந்தக்காரவங்க போவாங்க. அந்த உடல் எடுத்துக்கிட்டு அடக்கிறதுக்கு சொந்தக்காரவங்க கூட போவாங்க. அதுல கணவர் போவார், மனைவி, ஆண்கள், கணவர் போவார், தந்தை போவார், மகன் போவார், சகோதரர் போவார், சாச்சா, பெரியப்பா, மச்சான், சொந்தக்காரவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும் போவாங்க. அவருடைய சொத்துகளில் ஏதாவது போகலாம். அவருடைய வாகனத்தை எடுத்துட்டு போவாங்க, அவரை ஏற்றிட்டு, உதாரணத்திற்கு. அடுத்தது அவரை கூட அவர் அமலும் போகும். அவர் செஞ்ச அமல் எங்க போகும்? அவரெல்லாம் போகும். அவரை அடைக்கினத்தோட இந்த 3ல் 2 திரும்பிடும். ஆனா 1 திரும்பாது. 1 திரும்புமா? நம்ம பார்த்தோம். அங்கே அந்த அமல் யாருமே இல்லை, இருட்டறை, புழுப்பூச்சுக்கள் நிறைந்த இடம். அந்த பகுதியில மக்கள் வரவே மாட்டாங்க. மண்ணறை உள்ள இடத்துக்கு, மையவாடிக்கு ரொம்ப கவலை, பயந்துருவாங்க இரவையில வரக்கல, குறிப்பாக பேவரும் பெசாசி வரும் என்று சொல்லிக் கொண்டு.
ஆனா நம்மோட என்ன இருக்குமா, அந்த வந்த 3ல குடும்பம் போயிருவாங்க. யாராவது நிப்பாங்களாங்க? பிரிவு, கவலைப்படுவாங்க, அழுவாங்க. இப்ப சமீபத்திலே ஒருவர் மரணித்தார். அவருடைய மகள், ஒரே மகள், அந்த ஜனாசாவை எடுத்துட்டு விடல, அழுதாங்க கவலையால. ஆனா அவங்க போகக்கூடாதுன்னு அழுதாங்களா? பிரிவு, கவலை இருக்கும். எடுத்துக்கொண்டு போகப்பட்டது, அடக்கப்பட்டது. ஆனால் அழுவாங்க, மண்ணறையை வச்சு அழுவாங்க, பிரிவு. ஆனால் யாரும் அடக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க அடக்காதீங்கன்னு சொல்லி, கவலையால. ஆனா உண்மையிலே அடக்கக்கூடாதுன்னு அழுகிறது இல்ல. இப்ப ஜனாசாவோட போன சொந்தங்கள் திரும்பி விடுவாங்க. ஆக உச்சக்கட்ட சொந்தம் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், கணவன், மனைவி திரும்பிடுவாங்க. அவங்களே சேர்ந்து இறக்குவாங்க கபருக்குள்ள. அவங்களே மண்ணள்ளி போடுவாங்க. அவங்களே மூடுவாங்க. முடித்தான் ஆகணும். ஆனா கவலை. ஆனா திரும்பிடுவாங்க. அவருடைய சொத்துகள் ஏதாவது இருக்குமா? ஏதாவது வச்சுட்டு வருவோமா மண்ணறைக்குள்ள? என்ன வச்சு என்ன செய்ய? என்ன பிரயோசனம்? வைக்க மாட்டோம். அதுக்கு பிறகு அடுத்த விஷயங்கள், அதை பிரிப்பதிலே அவர்கள் சண்டை போட்டுக் கொள்வாங்க. அது வேற விஷயம். சொத்து திரும்பிடும். ஆனால் அமரு சாலிஹ் திரும்பாது. அமரு சாலிஹ் கூட இருக்கும். அமரு சாலிஹ் அழகான தோற்றத்திலே, அழகான ஆடையிலே, நறுமணத்தோட ஒரு உருவமாக வந்து, கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டதே, மன்னரை இப்படிலாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டதே, அந்த நாள் தான் இது. அந்த நல்ல செய்தியை சொல்லத்தான் வந்திருக்கிறாங்க, கவலை வேணாம் என்று நமக்கு ஆறுதல் சொல்லும் அந்த நல்ல அமல். அதை தேடக்கூடியவங்க ரொம்ப குறைந்தவர்கள். மறுமை நாளை நம்பணும் என்றா இதெல்லாம் நம்பணும். இன்றைக்கு இல்ல, நாளைக்கு வரும். இன்றைக்கு இல்லைங்கிறதுனால இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன் நமக்கு அது காணலைங்கிறதுனால இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அது எப்ப தெரியுமெண்டா, உயிர் நம்மகிட்ட இருந்து போகணும். உயிர் நம்ம இடத்திலிருந்து வெளியாகணும். அப்ப தெரிய வரும். வெளியாகும் போதே தெரிய வரும். அதனால நாங்க ஒவ்வொருவரும் இந்த நாளை நம்ப வேணும். அர்கானுல் ஈமான்ல போங்க. இப்ப ஈமானுடைய ருக்குன்கள்ல உண்டு. எப்படி அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பணும், அல்லாஹ்வுடைய வேதங்களை நம்பணும், மலக்குமார்கள் நம்பணும், எல்லாம் வந்து ஈமான் 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 கொண்டாடும் இல்லையா? இந்த அடிப்படையில இந்த 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 தொடர்ல வல் யௌமில் ஆகிர், மறுமை நாள் இருக்கின்றது என்பதை நம்பணும் என்றா இதுக்கு ஏற்றவாறு வாழணும், நல்லவரா வாழணும், நல்ல அமல்கள் எல்லாம் செய்யணும், தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், குர்ஆன் ஓதணும், பெற்றோரை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், சமூகத்தை சேவை செய்யணும். நல்ல அமல்கள் எவ்வளவு இருக்கிறது. பாவம் எதுவும் செய்யக்கூடாது. அதுலயும் பெரும்பாவங்களை தொடவே கூடாது, திரும்பவே கூடாது. அதன் பக்கம் அதை செய்வதில் நமக்கு ஒரு சொட்டளவு கூட இன்பம் இருக்கக்கூடாது, அமைதி இருப்பதாக நினைக்க கூடாது. மது, மாது, சூது, வட்டி, கொலை, கொள்ளை, லஞ்சம் வரவே கூடாது, இருக்கவே கூடாது. இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல சுவர்க்கத்துக்கு போகணும், இந்த கபர் எனக்கு இப்படி ஆகணும் என்று யாரெல்லாம் விரும்புறீங்களோ, யாரெல்லாம் இதை நம்பி இருக்கிறார்களோ, இதெல்லாம் இருக்குது என்று சொல்லி எப்படி பாவத்தை இன்பமாக கருதி அதை செய்வான், திட்டமிடுவான், நேரம் ஒதுக்குவான், பணம் செலவழிப்பான். வறுமையை நம்பணுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு ஏற்றவாறு வாழணும். ஆகவே அஹ்லு சுன்னா ஜமாஅத்துடைய கொள்கை விளக்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அறிஞர் சொல்கிறார், வகத் அஜ்மஅ அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. இந்த ஹதீஸ கோள்காட்டி இந்த ஹதீஸை குறிப்பிட்டதற்கு பிறகு, வகத் அஜ்மஅ அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா ஜமாஅத்தினர் ஏகோபித்த முடிவில் இருக்கிறார்கள், அலா அன்னல் அஸாப ஃபில் கப்ரி, கபர்ல வேதனை இருக்குது என்பது, யகூனு அலா ரூஹி வல் பதனி ஜமீஅன், நம்முடைய உடம்புக்கும் தான், நம்முடைய உயிருக்கும் தான். உடம்புக்கும் தான், உயிருக்கும் தான். அப்ப எங்களுடைய உடம்பு கபர்ல இருக்கும், உயிர் மீட்டப்படும், அதான் நடக்கும். அதை தோண்டிதான் தெரியுமா? கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தோணுனா உடம்பு இருக்காது, மக்கி போயிடும், மண்ணோட மண்ணாகிரும். ஆனால் அல்லாஹு தஆலாவுக்கு அந்த உடம்பு வேதனை பெற அளவுக்கு தண்டனையை கொடுக்க முடியும். அந்த உயிருக்கு வேதனை வர அளவுக்கு தண்டனையை கொடுக்க முடியும். ஆகவே இது இல்முல் கைப், மறைவான விஷயங்கள். இது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. அது சொல்லும் இது அர்கானுல் ஈமான்.
நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டது. சிலது வந்து இஸ்லாம் வெளிப்படையில் உள்ளது, அர்கானுல் இஸ்லாம். இது அர்கானுல் ஈமான், நம்பணும், கண்ணில் பார்க்க முடியாது, கண்ணால பார்ப்பதில்லை. ஆகவே அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்கொள்றோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் மறுமையை நம்பக்கூடிய, அதன் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கியருள்வானாக. அந்த நிலையிலேயே எங்களுடைய ரூஹு பிரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.